ஹே கைஸ், ஒரு மதத்தை காரணமா சொல்லி ஒரு காலேஜை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி மெடிக்கல் காலேஜ். இது எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜை க்ளோஸ் பண்ண சொல்லி ரொம்ப நாளா ஒரு போராட்டம் நடந்துகிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி சடனா ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல இருக்காங்க, லெக்சர் போய்கிட்டு இருக்கு. அஃபிஷியல்ஸ் வந்து இந்த காலேஜை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லெக்சரர்ஸும் வெளில போக வச்சு அந்த காலேஜை சீல் பண்றாங்க. ஸோ சீல் பண்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த காலேஜை சீல் பண்றாங்க. இந்த காலேஜ் இதுக்கு தான் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரீசன் எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து 2025-26 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேல வந்து முஸ்லிம்ஸ் இதுல இருக்கிறாங்க. ஸோ இது முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன ரீசன் பர்டிகுலர் அந்த காலேஜ் மட்டும் எதுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இது வந்து வைஷ்ணோ தேவி டெம்பிள் இருக்கு. ஸோ அதோட ட்ரஸ்ட் மூலியமா இருந்த காலேஜ் தான். ஸோ இது வந்து ரொம்ப நாளாவே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலேஜ் க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்க இருக்க மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா. இதுல போராடி அந்த காலேஜும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வேற வேற காலேஜ்ல அவங்கள அட்மிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி. ஆனா அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எவ்வளவு டாக்டர்ஸ் வெளில வந்திருப்பாங்க? சும்மாவே நம்ம இந்தியாவில் மெடிக்கல் காலேஜஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுல ஒரு காலேஜ் இப்போ க்ளோஸும் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துல எவ்வளவு டாக்டர்ஸ் வெளில வந்திருப்பாங்க? ஸோ எதுவுமே யோசிக்காம ஒரு காலேஜையும் க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களோட வியூ இதுல என்னவா இருக்கு? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர்.